ஹாய், வெல்கம் பேக் டு கற்பவை கசடரக்கல். விஷாரத் பூர்வாத்தில் ஃபர்ஸ்ட் லெசன் சத்ரஞ்ச் கே கிலாட்டி அப்படிங்கிற லெசன்லேருந்து செகண்ட் சாராங்ஸ் பார்க்கலாம். இப்போ நான் ஓவராலாக அந்த சாராங்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதாவது இந்த மிர்ஜா ஒரு நாட்டில் ஆண்டுட்ருக்காரு. அவர் மட்டும் இல்லை, அவர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதிக ஆடம்பரம், இந்த மாதிரி சதுரங்கம் விளையாடுறது, இதிலெல்லாம் மூழ்கி போயிடுறாங்க. ஆங்கிலேயர் அவனோட படையோடு அவரை சிறைப்பிடிச்சிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, அகிம்சை வழியில் யாருமே எதிர்த்து போராடலை. அகிம்சை வழியில் போனால் ஒருத்தரும் கொல்ல மாட்டாங்க. அது நம்ம பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம். எதிர்த்தா தானே சண்டை போடுறது. இங்கே எதிர்க்கவே ஆள் இல்லை. ஏன்னா எல்லாரும் அந்த ஆடம்பரமான வாழ்க்கை அதில் மூழ்கி போயிட்டாங்க. ரெண்டாவது அவங்கள சமர்ப்பணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட சிறப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆடம்பரத்தை நோக்கி நம்ம போகும்போது கண்டிப்பாக நாடு மூழ்கிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இது நமக்கும் யூஸ் ஆகும். இப்போது சோஷியல் மீடியா அது இதுன்னு நம்ம அதுலேயே மூழ்கி இப்போ மொபைல்குள்ளேயே நிறைய பேர் வாழ்க்கையை அடக்கிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் அவங்க வாழ்க்கையை அடக்கி வச்சுருக்கவங்க, அந்த நாட்டில் இருக்க மக்களும் அதே மாதிரியே இருக்காங்க அப்படின்னா சீக்கிரம் அழிவை நோக்கி தான் போகும் அப்படின்ற மாதிரி இந்த பேராகிராஃபில் இருக்குது. நான் ஓவராலாக சொல்லியிருக்கேன். இப்போ புக்கில் இருக்க சென்டென்ஸ் வைஸ் ஒவ்வொரு வரிகளாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாகர் மே ந கோயி ஹல்ஜல் தீ. சாகர் அப்படின்னா கடல். கடலில் தண்ணீரோட அசைவு இல்லை. ந மார் காட் அப்படின்னா கொல்லவும் இல்லை, வெட்டவும் இல்லை. ஏக் பூந்த் பி கூ நஹி கிராத்தா. ஒரு துளி கூட சிந்தலை, கீழே சிந்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பிரசங்க பார்க்கலாம். பிரசங் அப்படின்னா பொருள். எக் வாக்கிய சத்ரஞ்ச் கே கிலாட்டி நாமக் பாட் சே தியா ஹை. அதாவது சதுரங்க விளையாட்டு அப்படிங்கிற பேரில் இந்த பாட் அமைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. எக் முன்சி பிரேம்சந்த் கி சுந்தர் கஹானி ஹை. இது பிரேம்சந்தோட அழகான கதை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சந்தர்த். சந்தர்த் அப்படின்னா சந்தர்ப்பம். அவந்த் மே. அவந்த் அப்படிங்கிறது ஒரு நாடு. அவந்த் மே வாஜித் அலி சாகா சாசன் சல் ரஹாத்தா. அவர் தான் ஆட்சி புரிஞ்சிட்டு வராரு. லோக் வாஸ்னா மே டூபே குயேத்தே. டூபேனா மூழ்கி போகிறது. அவங்க என்ன பண்ணுறாங்க, பேராசை, ஆடம்பர வாழ்க்கையில், இச்சையில் மூழ்கி போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மிர் और मिर्जा जैसे जगीरदार भी சத்ரஞ்ச் खेलने में पसंद थे. அதாவது மிர்ராகட்டும், மிர்ஜாவாகட்டும், அவங்க ஒய்ஃப் ஆகட்டும், எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஆடம்பர வாழ்க்கை, இந்த மாதிரி விளையாட்டுகள் இதிலெல்லாம் ரொம்ப ஆசைப்படுறாங்க அப்படின்னு. அங்கிரேஜிக்கு சேனே ஏக் தின் வாஜித் அலி சாகுக்கு கைது கர்க்கே லே கயி. ஒரு நாள் ஆங்கிலேயர்கள் அவங்க படையோடு இவரை கைது பண்ணிட்டு போயிடுறாங்க. இஸ் பரிசிஸ்தி கா வர்ண கர்த்தே சமை லேகிக் யோங் கஹதே ஹை. அதாவது இந்த நிலைமையை விவரிக்கும் போது ஆசிரியர் இப்படி சொல்கிறாரு. இந்த பாயிட்டர் இந்த மாதிரி சொல்கிறதா எழுதியிருக்காங்க. அடுத்தது வியாக்கியா. வியாக்கியாவில் பார்த்தோன்னா விளக்கம். अहिंसा के मार्ग में जाने वाले किसी से नहीं लड़ते. அதாவது அகிம்சை வழியில் போகிறவங்க யாரும் சண்டை போடுறது கிடையாது. லட்டே அப்படின்னா சண்டை போடுறது கிடையாது அப்படிங்கிறாங்க. வே கிசி கி ஹத்ய நஹி கர்த்தே. ஹத்யா அப்படின்னா கொல்றது. அவங்க யாரையும் கொல்றதும் கிடையாது. யக் சராஹன்யஹை. அது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் அப்படிங்கிறாங்க. மகர் விலாஸ் போக்னே கி இச்சா சே வீர் ஹோத்தே குயே பி நஹி லட்னா மூர்க்தா ஹை. என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் ஆடம்பரத்தை
நோக்கி போகும்போது ஆடம்பர ஆசையில் போகிறவங்க தைரியமாக இருந்தும், அதாவது வீரர்களாக இருந்தும் சண்டையிடாமல் இருக்கிறது வந்து முட்டாள்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்வார்த் ஹை, ஸ்வார்த் அப்படின்னா சுயநலமாக இருக்குது அப்படின்னு. லக் லக்னவுமே எஹி குவா, லக்னோவிலும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்திருக்கு. லோகோं को ராஜா கி சிந்தா நஹி தி, அதாவது லோகுனா மக்கள், ராஜா கி சிந்தா அதாவது மக்களுக்கு அரசனை பற்றி கவலை இல்லை. கியோங்கி ஏன்னா வே விலாஸ் மே டூபே தே, அவங்க வந்து ஆடம்பரத்தில் மூழ்கி போயிட்டாங்க. இஸ்லியே கோயி ஹல்சல் நஹி குயே, இதனால் எந்த அசைவும் இல்லை அப்படிங்கிறாங்க. अंग्रेजों के खिलाफ लड़ने के लिए कोई तैयार नहीं था, அதாவது ஆங்கிலேயர்களை எதிர்த்து அவங்களோட ராஜாவுக்காக ஆங்கிலேயர்களை எதிர்த்து சண்டை போட யாரும் தயாராக இல்லை. இஸ்லியே மார் காட் நஹி குயே, அதனால் கொல்லவோ வெட்டவோ இல்லை. ராஜா கோ பச்சானே கே லியே கிசி நே பி தல்வார் நஹி உட்டாயி, அதாவது ராஜாவை காப்பாற்றுறதுக்கு, பச்சானே அப்படின்னா காப்பாற்றுறதுக்காக யாரும் தன்னோட வாளை உயர்த்தவில்லை. வாள் அப்படின்னா தல்வார் அப்படின்னா வாளை உயர்த்தலை அப்படிங்கிறாங்க. இஸ்லியே ஏக் பூந்த் கூன் பி நஹி கிரா, அதாவது ஒரு துளி, ஏக் பூந்த் அப்படின்னா ஒரு துளி, கூன் அப்படின்னா ரத்தம், ஒரு துளி ரத்தம் கூட சிந்தலை அப்படிங்கிறாங்க. வாஸ்தவ் மே யக் ஆத்ம சமர்ப்பன் நஹி தா, உண்மையில் சொல்லப்போனால் இது வந்து தானாக அவங்களா போய் சரணடைகிறது கிடையாது. பேபர்வாகி கி சமர்சிமா தி, அதாவது பேபர்வாகி அப்படின்னா அலட்சியம், இதை வந்து ஒரு அடுத்தது விசேஷ்தா, விசேஷ்தானா சிறப்பு. விலாசிதா மே டூப்னே வாலே தேஷ் கா சத்யநாசா ஹோகா, அதாவது ஆடம்பரத்தில் மூழ்கி போகிற நாடு வந்து அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஜ்கல் 75% லோக் சோஷியல் மீடியா மே டூபே குயே ஹை, தற்போது 75% மக்கள் வந்து சோஷியல் மீடியா அதாவது சமூக வலைத்தளங்களில் மூழ்கி இருக்காங்க. எக் லோகோं की कार्य क्षमता को காயே ஜா ரஹா ஹை, அதாவது அவங்களோட இப்போ இந்த மாதிரி மூழ்கி போகிறனால அவங்களோட பணித்திறமை வந்து பாதிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எக் கஹானி பட்கர் ஹமே சுதர்னா சாயே, சுதர்னா முன்னேறணும், இந்த கதையை படிச்சுட்டு மக்கள் வந்து முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து லேகக் சொல்லியிருக்காரு. இந்த லெசன் படித்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் எவ்வளோ அப்லோட் பண்ண முடியுமோ பண்ணுறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.